வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு, ஏதோ ஒரு விபத்து இல்லை இயற்கை சீற்றம் நிகழ்கிறது, அதற்கும் நமது தசாபுத்திக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, நடக்கும் தசாபுத்திக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று இப்பொழுது சற்று விவரமாக ஆராய்வோம். அதாவது நான் முன்பே சொன்னது போல் ஜாதக கட்டம் 12இல் 4 மூலை, அதாவது மீனம், தனுசு, மிதுனம், கன்னி, இது ஜீவராசி என்று அழைக்கப்படும். இதில் கோச்சாரத்தில் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் வரும்போது இயற்கை சீற்றம், நெருப்பினால் சில அபாயங்கள். தனுசு ராசி ஏவியேஷனை குறிக்கும். தனுசு ஏவியேஷனை குறிக்கும். ஆக இப்பொழுது சனியின் பார்வை அங்கே விழுவதால் ஏராளமான ஏவியேஷன் ப்ராப்ளம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு, அது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக நமக்கு அந்த நிகழ்வுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஆக நமது தசாபுத்தி அந்த 4 மூலைகளில் இருந்து நடக்கும் பொழுது நாம் அதை செய்தியாக காதில் கேட்கிறோம். நியூஸாக நமக்கு எல்லாம் ஒரு காணொளி காட்சி மூலம் நாம் பார்க்க முடிகின்றது. நாம் மட்டுமா ஒரு ஆளாக பார்க்கிறார்கள்? இல்லை, அவர்கள் வீட்டில் ஃபேமிலியில் 3 பேர் குறைந்தது பார்ப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆக இந்த 3 பேருக்கும் அதோட தொடர்பு இருந்து தானே ஆகணும். அப்போ அந்த 3 பேருக்குமே அந்த 4 கட்டத்தில் உள்ள தசாபுத்தி ஏதோடு நடக்கணும். அதனால தான் நீங்கள் அதை காதால் கேட்டு உணர முடிகின்றது, கண்ணால் பார்த்து உணர முடிகின்றது. பாயிண்ட் நம்பர் 1, ஃபாதர் அவருக்கு தனுசு ராசியிலிருந்து புதன் புத்தி. ஆக அவர் அதை கேட்க முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. இந்த புதன் நவாம்சத்தில், அது புதன் மூலம் 1ஆம் பாதம் என்றால் நவாம்சத்தில் புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூ என்ற எழுத்தில் போய் அமையும். ஆக இந்த நிகழ்வு சூ என்ற எழுத்து கொண்ட ஒரு ஊரில் நிகழ்ந்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 முடிந்துவிட்டது. அடுத்தது, அவர் குழந்தை, அவருக்கு புதன் இப்போது தற்செயலும் சனி இருக்கின்றது, மீனம் அதிலிருந்து நடக்கின்றது. அவர் ஜாதகத்தில் புதன் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் புதன் நிற்கின்றது. ஆக இதன் நவாம்சம் சிம்மத்தில் கேது நட்சத்திரத்தில் விழும். தற்சமயம் கேது அங்குதான் இருக்கின்றது. ஆக இதன் நிகழ்வுகளை இதை கோர்த்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு விளக்கமாக தெரிகின்றது. 3ஆவதாக அவர் துணைவியார் ஜாதகத்தில் சந்திர தசை மீனத்தில் இருந்து நடக்கின்றது. அதன் நவாம்சம் ரேவதி 1ஆம் பாதம். ஆக கடகத்தில் இருந்த 6 தனுசுக்கு ஒரு அங்கும் சந்திரன் நின்று போகிறது. தனுசில் ஏவியேஷன் சைன். ஸோ ஆக இந்த குறிப்பிட்ட 3 பேருமே இந்த மாதிரி டயத்தில் அந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அவர்கள் இந்த ஏவியேஷன் ட்ரபிள்ஸை கண்ணால் பார்க்கவும் காதால் செய்தியை கேட்கவும் முடிகின்றது. இது ஒரு சின்ன அலசல், ஒரு ஆராய்ச்சி, அனாலிசிஸ் இதுதான். ஆக நமக்கு ஜீவராசியில் கிரகங்கள் பொதுவாக வரும் பொழுது, அதான் நாம் பாவ கிரகம் என்று சொல்லுவோம். அப்படி சொல்ல கிரகங்கள் எல்லாம் நல்ல கிரகங்கள் தான், அது அமைவது பொறுத்து அமைகின்றது, அவ்வளவுதான். ஆக இவைகள் வரும்பொழுது அந்த நிகழ்வு நிகழ்கின்றது. அதே வேளை நமக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு தசாபுத்தி நடக்கும் பொழுது நாம் அதை காதால் கேட்கவோ செய்தியாக அல்லது கண்களால் காணொளி காட்சியாகவோ பார்க்க முடிகின்றது. இது எப்போதாவது ஒரு முறை தான் நிகழும். அப்போ நமக்கு எத்தனை வருடத்திற்கு, நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தால் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அவர் குஜராத்தில் 30 வருஷத்துக்கு முன்பு குஜராத் பூச் பகுதியில் நடந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே தான் இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு சனி வரும்போது இப்போ வேறு ஒரு மாற்றம், அவ்வளவுதான். ஆக இந்த இயற்கை சீற்றம் இது நமது நடக்கும் தசாபுத்திக்கும் ஒரு லிங்க் இருக்கின்றது. இதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.